குழந்தைங்களுக்கு அதிக சத்தான பால்வாடி சத்து மாவு பவுடரில் மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால்வாடி சத்து மாவு பவுடர் எடுத்து ஒரு பேனில் 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்ச சத்து மாவு பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பசும்பால் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பசும்பாலோ பவுடர் பாலோ கொடுத்து பழக்கியிருந்தீங்கன்னா இந்த மில்க் ஷேக் 10 மாதத்துலேருந்தே கொடுக்கலாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி இந்த மில்க் ஷேக் கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.